அனைத்தையும் பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை படியுங்கள், இவைகளை ஆய்வு செய்யுங்கள், இவைகளை ஆராய்ச்சி செய்யுங்கள். நீங்கள் படித்தால் உங்களுக்கு பாடம் கிடைக்கும், நீங்கள் படித்தால் உங்களுக்கு பெரிய புத்தி பிறக்கும். இவைகளை கொண்டு வாழ்க்கைக்கு தேவையான உதாரணங்களை உங்களுக்கு ஆக்கிக் கொள்ள முடியும். சிலந்தி வலையை பற்றி பேசியிருக்கிறான். அதே போன்று தேனியுடைய வீட்டை பற்றி பேசியிருக்கிறான், தேன் பாணியை பற்றி பேசியிருக்கிறான் குரானூடாக. இப்படியாக குரான் அனைத்தையும் உள்வாங்கி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாலேஜ் என்றால் என்ன, ஏன் படிக்க வேண்டும். பரீட்சை முடிந்து விட்டது, ஓலவல் எக்ஸாம் செய்துவிட்டு எங்களுடைய மாணவர்கள் குழந்தைகள் வீடுகள் இருக்கிறார்கள், ஏலவலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சில சகோதரர்கள் ஏலவல் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பாப்புலேஷன் யூனிவர்சிட்டிகள் இருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதரசாக்கள்ல சுப்ஹானல்லாஹ் மாணவர்கள் உலமாக்களாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசையில, ஒரு தேட்டத்தில இன்றைக்கு எல்லாரும் படிப்பதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். யோசிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது, குறை இருக்கிறது, குறையாக சொல்லுவார்கள். எங்களுடைய சமூகம் ஒரு வியாபார வர்த்தக சமூகம். அந்த காலத்தில் நாங்கள் படிக்கையில, அந்த காலத்தில் வியாபாரம் செய்தோம், வர்த்தகம் செய்தோம், கொடுக்கல் வாங்கல் செய்தோம். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இருந்தோம். அது எங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல. நாங்கள் கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முயற்சி செய்யப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வீட்டினூடாக இன்று மக்களுக்கு மத்தியில் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டு விட்டது. சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி வந்து அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு கேள்வி என்பது, ஏன் படிக்க வேண்டும், எதற்காக வேண்டி படிக்க வேண்டும். மார்க்கம் இஸ்லாம் மிக தெளிவாக எல்லாவற்றையும் கோடிட்டு காட்டியிருக்கிறது. ஏன் படிக்க வேண்டும்? நான் முதலாவது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வாழ்க்கையில பரீட்சைக்காக வேண்டி படிக்கிறேன் என்ற கன்செப்டை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன் என்ற ஒரு கன்செப்டுக்கு நம்ம முதலாவது. இன்றைக்கு யாருடைய கையிலேயாவது ஒரு நோட் புக் இருந்தால், ஒரு புத்தகம் கையில் இருந்தால் கேட்கக்கூடிய கேள்வி தெரியுமா, பெரும் பரீட்சைகள் இருக்கிறதா, எக்ஸாமுக்கு தயாராகிறீங்களா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் கேட்பாங்க. படித்தால் ஒருவர் பாடமாக்கினால், ஒருவர் படித்தால், ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இந்த கன்செப்டை மறந்து விடுங்கள். வாழ்க்கையில படிக்க வேண்டும், வாழ்க்கைக்காக வேண்டும். நான் வாழ வேண்டும், நல்ல ஒரு கணவனாக எப்படி வாழ முடியும், நல்ல ஒரு மனைவியாக எப்படி வாழ முடியும், பாசிட்டிவ் பேரண்டிங், நான் நல்ல ஒரு வாப்பவாக இருக்க வேண்டும். அது என்ன செய்ய வேண்டும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரியாது. எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அது தெரியாது. அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. முதலாவது வாழ்க்கையில படிக்க வேண்டும், நான் எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, நான் ஒரு வாப்பா, பாசிட்டிவ் பேரண்டிங். இந்த பேரண்டிங் எப்படி அமையும், இந்த குழந்தைகளை நான் எப்படி வழி நடாத்த வேண்டும், இந்த மனைவிக்கு நான் ஒரு கணவன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த ரைட் அல்ல, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் தெரியும். ரைட் ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கிறோம். நான் இந்த மகல்லாவுல ஒரு அங்கத்தவனாக இருக்கிறேன், இந்த பள்ளியில் ஒரு அங்கத்தை, இந்த பள்ளிக்கு சொல்லுவாரு, இதே இந்த ஊரு, இதே இந்த மகல்லா, எந்த அதிகமான தொழுகை இங்கத்தான் தொழுகிறது. மாஷா அல்லாஹ், இந்த ஊருக்கு நான் என்ன செய்யணும்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில மிக அன்பாக சொல்லுகிறேன், பரீட்சைகளுக்கு படிக்கிறோம் என்ற கன்செப்டை விட்டுவிட்டு வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். குழந்தைகள் பெருக்க பெருக்க, வளர வளர பெற்றோர்களுடைய அறிவும் வளர வேண்டும். என்றால் 3 வயது குழந்தையை ஹேண்டில் பண்ணுவது போன்று 13 வயசு குழந்தையை ஹேண்டில் பண்ண முடியாது. சொந்த மகனுடன் டீல் பண்ணுவது போன்று வீட்டுக்கு வந்த மருமகனுடன் டீல் பண்ண முடியாது. சொந்த மகளை பார்ப்பது போன்று
மருமகளை பார்க்க முடியாது. வாழ்க்கைக்காக வேண்டி படிக்கிறேன், வாழ்க்கைக்காக வேண்டி கல்வி கற்றுக் கொள்கிறேன், வாழ்க்கைக்காக வேண்டி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற கன்செப்டை கொண்டு வந்தோம். அதற்குரிய பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும். எங்கள பள்ளிகள் இருக்கிறது ஓதுவதற்குரிய குர்ஆன் மட்டும்தான். ஆனால் அதையும் ஓதக்கூடிய மக்கள் மிக குறைவு. ஒரு காலம் இருந்தது, பள்ளி வாயில்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் வரக்கூடிய மக்களுக்கு போதாது, இன்னும் குர்ஆன் வாங்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. இருக்கக்கூடிய குர்ஆனை எங்கேயாவது குறித்து விடுவோமே, எங்கள் ஓதுவதற்கு யாரதில்லை என்ற அளவுக்கு எங்களுடைய வாசிப்பு பழக்கம், ஓதுற பழக்கம் அப்படியே மங்கி மறைந்து போய்விட்டது. முதலாவது ஒரு கருத்து, வாழ்க்கைக்காக வேண்டி படியுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? ஹஜ்ஜுக்கு போறீங்களா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால ஹஜ்ஜ பத்தி படிங்க. ஹஜ்ஜ பத்தி படிக்கிறது சொன்னா இன்னும் ஒரு கன்செப்ட் எங்களுக்கு இருக்குது. படிக்கிறோம் என்றிருந்தால் திருக்க படிக்க வேண்டும். ஒவ்வொருடைய பருவ என்ன, ஷருத் என்ன, தொழுகையுடைய பருவ என்ன, ஷருத் என்ன, ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன, ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் என்ன, ஹஜ்ஜை முடிக்கக்கூடிய கர்மங்கள் என்ன. நாங்க படிக்கிறோம் சொன்னாலே இஸ்லாத்தை படிக்கிறோம் என்றால் சுத்துகைத்தான் படிக்கிறோம். ஆனால் சுத்துகல்ல இஸ்லாம் என்பது இஸ்லாம் அல்ல. என்ற கலை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருடங்களுக்கு பிறகு உருவான ஒரு கலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமலை எப்படி செய்தார்கள், இந்த அமலுடைய நோக்கம் என்ன, இந்த அமல் எதற்காக செய்ய வேண்டும், ஹஜ்ஜுக்கு போறோம்னா ஏன் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும்? ஒரு 30 லட்சம் ரூபாய் பணத்தை செலவழித்து ஹஜ்ஜுக்கு மக்கள் போறாங்க என்றால் கொஞ்சம் ஒரு கணக்கு செஞ்சு பாருங்க பார்ப்போம். எவரேஜ் ஒரு 25 லட்சம் ரூபான்னு சொல்லி 3500 பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தொகை பணம் செலவழிக்கப்படுகிறது. இது ஏன் செலவழிக்கப்படுகிறது? இதனால் அடைய வேண்டிய அடைவுகள் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜ பற்றி தனிய படியுங்கள். திருமணம் முடிக்க போறேனா, நிக்காக செய்ய போறோமா, நிக்காக முன்பு நிக்காக படியுங்க வாழ்க்கையில. எனவே முதலாவது வர வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கைக்காக வேண்டி படிப்போம், வாழ்க்கைக்காக வேண்டி கற்றுக்கொள்வோம், வாழ்க்கைக்காக வேண்டி அறிவை தேடுவோம், வாழ்க்கைக்காக வேண்டி கேட்டு கேட்டு படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்துள்ள வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு மக்கள் படிக்கிறது இருக்கு தெரியுமா, இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும், மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஜும்மா, நல்ல ஒரு தேவையான பாயிண்ட், தேவையான டிஸ்கஸ் பண்றதுக்கு தேவையான பாயிண்ட் ஃபார்மட்ல ஜும்மா ஓதப்பட்டுச்சு.